வழக்கறிஞர் தொழில் பாவமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கேட்டிருக்கார். வழக்கறிஞர் தொழில் பாவமா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சில விஷயங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். உலகத்தில் எல்லா தொழில்களுமே புனிதமான தொழில்கள் தான். உலகத்தில் எல்லா தொழில்களும் என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் எல்லாமே புனிதமானது தான். இதில் எது கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படி தான் நம்ம பிரிக்கணும் மொழிய தொழில்களில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன்னா எல்லா தொழிலுமே அவசியம், கண்டிப்பாக வேணும். வழக்கறிஞர் தொழிலும் வேணும் வாழ்க்கையில், அதுவும் தேவைப்படுது. ஒரு சூழ்நிலைகள் காலகட்டத்தில் தேவைப்படுது. பட் அது பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாவமா புண்ணியமான்றது தான் அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். உலகத்திலே ரொம்ப அடிப்படையான முதன்மையான 3 தொழில்கள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 விவசாயம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் உயிர் வாழ முடியாது. விவசாயி நேரத்தில் இறங்கி விவசாயம் பண்ணால் தான் நம்ம சாப்பிடும்போது உயிர் வாழ முடியும். அடுத்தது குரு என்கின்ற ஆசிரியர் தொழில். ஒரு ஆசிரியன் இல்லாமல் எந்த ஒரு தனி மனிதனும் பண்பட்ட மனிதனாக வாழ முடியாது. ஒரு ஆசிரியர் இல்லாமல் எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு மிகச்சிறந்த குணமுள்ள மனிதனாக, ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வாழ முடியாது. ஸோ ஆசிரியருடைய தொழில் 2வது. 3வது வைத்தியனுடைய தொழில், மருத்துவருடைய தொழில். ஸோ உடம்பு வச்சுட்டு எல்லாரும் இருக்கும். உலகத்தில் அத்தனை பேரும் ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனை வரும்பொழுது அதை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். அதனால தான் அந்த மருத்துவம் உண்டு. மருத்துவம் 3வதாக தான் வருகிறது. ஸோ இந்த 3ம் முக்கியமானது, அவ்வளோதான். அது முதல் விவசாயம், 2வது ஆசிரியர் தொழில், 3வது மருத்துவ தொழில். இது 3ம் இது கட்டமாட்ட தொழில்கள் எல்லாம். ஸோ தொழிலை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ ஒரு லாயர் கேட்டிருக்காங்க, ஒரு நியாயம் உள்ளவன், தர்மம் உள்ளவன், உண்மையிலேயே அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் கோர்ட்டுக்கு போகும் பொழுது அவன் அப்பாவி, ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனுக்கு கொஞ்சம் விரோதமாக இருக்கும் பொழுது அந்த கேஸை நல்லா டெடிக்கேட்டடாக உள்ள அப்ரோச் பண்ணி அந்த அப்பாவி அந்த வக்கீல் காப்பாற்றி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது புனிதமான தொழில். அங்கே அது புனிதமாக இருக்குது. ஒரு அப்பாவி சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவன் மாட்டியிருக்கான், இருந்தாலும் அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் உடச்சி அவன் அப்பாவின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அது புனிதமான தொழில். இன்னொரு வகையில் அவன் பாவி கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கான், அவன் கொலை பண்ணியிருக்கான், மர்டர் பண்ணியிருக்கான், இல்லை ஃப்ராட் பண்ணியிருக்கான், நல்லாவே தெரியும். இருந்தாலும் பணத்திற்காக சட்டத்தை எப்படியெல்லாம் உடைக்கணுமோ அப்படியெல்லாம் உடைச்சி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி அவனை நிரபராதியாக காட்டி அவனை வெளியே கொண்டு வந்தா அது பாவம். சட்டத்தை ஏமாற்றலாம், ஒரு மனிதன் சட்டத்தை ஏமாற்றலாம். அரசாங்கம் சொல்லுது, ஒரு நிரபராதி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. குற்றவாளி பாதிக்கலாம், பட் எந்த காரணத்துக்கும் நிரபராதி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொன்னாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது நிரபராதிகள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க, அப்பாவிகள் பாதிக்கிறாங்க, குற்றம் பண்ணவங்க வெளியே இருக்காங்க. இதான் தமிழ் படத்தில் ஒரு பாட்டு கூட வரும், எந்த படம் சொல்லி கவனம் இல்லை. சட்டம் என்றும் வட்டத்துக்குள் கட்டுப்பட்டு சில யானைகள் பூனைகள் ஆகும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டத்தையே சட்டை பையில் வைத்து கொண்டு சில பூனைகள் யானைகள் ஆகும். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இது அருமையான பாயிண்ட். அந்த பாடலாசிரியர் ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கார். அது உண்மையான விஷயம். சட்டத்தை சட்டை பையில் வைத்து கொண்டு பூனைகள் யானைகளாக இருக்கு. அது இன்றைக்கி நிறைய நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். சட்டத்தை எப்படி ஆண்டப்படுன்னு தெரியாமல் சட்டத்தை நியாயம் தர்மம்னு சொல்லி வச்சுட்டு சட்டத்தை கையில் எடுத்துக்காமல் அதுக்கு கட்டுப்பட்டு வாடுகின்ற யானைகள் பூனைகளாக வாடுகின்றார்கள். இதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இப்போ ஒரு அப்பாவியை நிரபராதியை குற்றவாளியாக காட்டி குற்றவாளியாக நிரூபித்து சமய சந்த சூழ்நிலைகளை எல்லாம் வச்சு நிரூபித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவர் பெரியாள் ஆகிறாரு அப்படின்னா அந்த வக்கீல் செய்கின்ற தொழில் அது தர்மம் இல்லை, அது உகந்தது இல்லை. சட்டத்தின் பிடியிலிருந்து அவரை வெளியே கொண்டு பெரிய நியாயவாதி, பெரிய வக்கீல் பேர் எடுக்கலாம். ஆனால் தர்மம் அவருக்கு அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த வக்கீல் தொழில்ன்றது பாவமானது கிடையாது. அதை நம்ம பாவமாக யூஸ் பண்ணுறோமா புண்ணியமாக யூஸ் பண்ணோமான்றது அந்த வக்கீலுடைய கையில் இருக்கிறது.
உண்மையிலேயே ஒரு அப்பாவி பாதிச்சிருக்கான் அப்படின்னா அவனை வந்து எல்லா செகண்டும் மீட்டு அவனை ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அது புண்ணியம். காசுக்காக பணத்துக்காக ஒரு குற்றவாளியை நிரபராதியாக காட்டி நிரபராதியை ப்ரூவ் பண்ணி நிரபராதியாக அவரை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மற்ற வகையில் அவர் பேரும் புகழும் பணமும் கிடைக்கலாம். ஆனால் இறைவனுடைய சட்டத்தின்படி அவர் செய்தது பாவம். அந்த பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பாக அவர் அனுபவிப்பார். இதிலிருந்து யாரும் எஸ்கேப் பார்க்க முடியாது. ஸோ வக்கீல் தொழில் வந்து புனிதமானது. அதை புனிதமானதாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரா இல்லை பாவமானதாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படின்றது சம்பந்தப்பட்ட வக்கீலினுடைய கையில் இருக்குது, சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டினுடைய கையில் இருக்க ஒழிய மற்றவர்களுடைய கையில் இல்லை. ஸோ ஒரு தொழிலை பாவமாக செய்வதும் புண்ணியமாக செய்வதும் சம்மந்தப்பட்ட நம்முடைய கையில் தான் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.